ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல் தக்காளி சட்னி பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியான தக்காளி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது இட்லி கூடயும் தோசை கூடயும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சைஸில் 3 தக்காளி எடுத்துக்கோங்க, ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க, வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் கூட குறைய சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க. இது கலருக்காக தான், வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஜீரகம், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம். உங்களுக்கு ஜீரகத்தோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா 1/2 டீஸ்பூன் வரைக்கும் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் உளுந்து, பொடியாக கட் பண்ண ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கலர் மாற பொரியணும். இப்போ இதில் தக்காளி சட்னி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்க்க வேண்டாம். இந்த சைஸ்க்கு ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு பச்சை ஸ்மெல் போக குக் பண்ணிக்கோங்க. பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா குக் ஆகிட்டு இந்த அளவு திக்காக வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. உங்களோட தக்காளி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.